அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீஹரி. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நான் கருப்பு காந்தி என்று செல்லமாக அழைக்கப்படும் கர்ம வீரர் காமராஜரை பற்றி எனக்கு தெரிந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். ஏழ்மையான குடும்பம். அவர் தனது தந்தையை 6 வயதில் இழந்தார். தாய் வழி மாமன் குடும்பத்தை நடத்தினார். குடும்ப சூழ்நிலையினால் 6ஆம் வகுப்பிற்கு மேல் அவரால் படிக்க இயலவில்லை. அவர் அதற்கு பதிலாக தன் மாமாவின் ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்றார். அவரின் மனம் வியாபாரத்தில் ஈடுபாடு கொள்ளவில்லை. மாறாக அந்த நாட்டின் அரசியல் நிலைமைகளை பற்றி சிந்திக்க தொடங்கினார். 1920களில் காங்கிரஸ் தொடங்கி வைத்த ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் 1930களில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் போன்றவற்றில் தீவிர பங்கேற்று சிறைக்கு சென்றார். 1935இல் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் ஆனார். 1940இல் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரானார். 5 முறை சட்டசபைக்கும் 1 முறை நாடாளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காமராஜர் 9 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றினார். மூடி கிடந்த 6000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். அவரின் உழைப்பினால் தமிழ்நாட்டில் உள்ள சிறிய கிராமங்களில் கூட ஆரம்ப பள்ளிகள் திறந்திருந்தன. எனவே அவருக்கு கல்வி கண் திறந்த வள்ளலானார். நன்றி.